குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன், காலை வணக்கம் எல்லாமே சொல்லிடுறேன். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறோம்னா, மோடிஜி வந்திருக்காரு மதுராந்தகம் செங்கல்பட்டுக்கு. லைவ் ஓடிட்டுருக்கு. இப்போது நான் தான் அதை பார்க்க நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்போ பாரு அவர் கூவுனது தான் கூவுவார், புதுசாக ஒன்றும் கூவ போகிறதில்ல. அதனால் அதை நான் பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லாமல் வீடியோ ஷூட் பண்ணலான்னு வந்துட்டேன். அவர் வந்து ஏதோ இந்த ஆச்சா ஊச்சான்னு இருக்காரு. திமுக தான், எல்லாம் திமுக தான், விட்டுருங்க. வேறு எந்த கட்சியுமே எதுவுமே பண்ணலை. உங்கள் கட்சியெலாம் சுத்தமான கட்சி அப்படி தானே? வேண்டாங்க, நமக்கு இந்த அரசியல் வேண்டாம் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அரசியலும் பேசுவேன், அதுக்கான டைம் வர்றப்போ நம்ம டீட்டெயில்டாக ஒன்று ஒன்றா பேசலாம். இப்போது இந்த மோடி வந்திருக்காரு, இந்த விஷயம் ஒன்று போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி நியூஸில் வேறு என்னென்ன வந்திருக்குன்னா, இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டிங் டாபிக்ஸ் வேறு என்ன இருக்குன்னா, நேற்று நம்ம விசில் மேட்ரை பற்றி பேசியிருந்தோம். பார்த்தா இன்றைக்கி போய் பார்த்தா ஒரே ட்ரோலு தான். வர்ற இன்ஸ்டா ரீல் எல்லாமே ட்ரோலு. யூடியூப் பக்கம் போனால் கூட கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ், சின்ன சின்ன ஷார்ட்ஸ் மேக் பண்ணுறவங்க கூட அதை விசில் அடித்தா குப்பை வண்டி வர்றாங்கன்னு சொல்லி கலாய்ச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு விசிலோட நிலமை. இன்னொன்று, அந்த விசில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விசில் மாதிரியே ரோலரும் இருக்குது. அதனால் மாற்றி குத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எப்படி சமாளிக்க போகிறாங்கன்றது தெரியலை. இன்னொன்று நியூஸ் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி ஒன்றிய அரசு வந்து தாவேக்காவுக்கு ஆதரவாக தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்களாமே. அவங்களுக்கு இந்த சின்னம் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு சின்னம் கொடுப்பாங்களாமே. இப்போ புதுசாக ஒரு கட்சி வருதுன்னா, ஆனால் தாவேக்காவுக்கு மட்டும் ஒரே சின்னம் தான் எல்லா தொகுதிகளுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்ட்டு கிளியராக தெரில. என்ன பேசப்படுதுன்னா, ஒன்றிய அரசு வந்து தாவேக்காவுக்கு ஆதரவாக தான் நிற்கிது, அதனால் ஒன்றிய அரசு தான் திரும்பவும் விஜயை இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுகள்லாம் அடிபடுது. அதை பற்றி நமக்கு இன்னும் ஃபுல்லாக டீட்டெயில்டாக என்னன்னு தெரியல. பட் இந்த மேட்டரில் அப்படி பேசுகிறாங்க, அதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயந்தான் அது. இதுக்கப்புறம் வேறு என்ன மேட்ரு இருக்குது? நேற்று ஒரு மேட்ரு பேச வந்தேன், ஆனால் நேற்று அந்த மேட்ரை மறந்துட்டேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறேன். சரி, வேறு என்ன இருக்குது? இப்போது நான் மதியம் இப்போ தான் நான் டயட்டில் இருக்கேன்னா, அதனால் சாப்பிடலை. காலையில் வந்து ஸ்ப்ரவுட் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் பீனட் பட்டர் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா பசிச்சுதான் இப்போ ஒரு 3 மணிக்கு மேலே. சரி என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு க்ரில்லு வாங்கலான்ட்டு நம்ம ராயப்பேட்டை சைடு போனேன். அங்கே போகிற வழியில் பார்த்தா, எனக்கு அவர் பேர் தெரில, விகடனில் வந்து ஆங்கராக ஒருத்தர் இருப்பார். சமீபத்தில் கூட ஒரு படத்தில் கூட நடித்தார். அவர் ப்ளஸ் அவர் கூட ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னா, இங்கே அவருக்கு வந்து எந்திரன், அந்த வில்லன் சிட்டி ரோபோ இருக்கு இல்லையா, நடுவில் மட்டும் கிரே ஹேர், அது மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவரும் ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் தான். அவரை நான் நிறையா தடவை ரீல்ஸில் ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்துருங்க. இவங்க 2 பேருமே நான் பார்த்துருங்க. இப்போ போயிட்டு இருக்கப்போ தற்செயலாக அவங்கள கிராஸ் பண்ண, அவங்க 2 பேரும் ஜாலியாக ஏதோ ஃபன் பண்ணிக்கிட்டு என்கிட்ட சாப்பிட்ற மாதிரி போயிட்டு இருந்தாங்க. நான் பார்த்துட்டு எனக்கு அவசரன்றனால அப்படியே போயிட்டேன், நிறுத்தி ஹாய் பாய் கூட சொல்லாமல். அதான் இன்றைக்கி அவங்கள பார்த்தேன். அவங்க வீடியோ இன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது ராயப்பேட்டை சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணுற வீடியோவாக தான் இருக்கும். அவங்க நான் பார்க்கும்போது ஷூட் பண்ணல, இன்கேஸ் வந்தால் அது அங்கேருந்து தான் வரும். ஏன்னா நான் அங்கே போகிறப்ப தான் பார்த்தேன். சரி, ஒவ்வொரு கடையாக தேடி பார்த்தேன், எங்கேயுமே க்ரில் இல்லை. சாயந்தரத்துக்கு மேலே தான் க்ரில் இருக்கும் நானுங்க. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அந்த ராயப்பேட்டை சைடே சுற்றிட்டு இருந்தேன். போகிற பிரியாணி கடையிலலாம் பிரியாணி காலி. ஏன்னா 3 மணி மேலே ஆகிடுச்சா, பிரியாணிலாம் அங்கே சுத்தமாக இருக்காது. பீஃப் பிரியாணி சாப்பிட்லாம் நான் ஆசையாக போனேன். கடைசியில் அங்கே பீஃப் பிரியாணியே இல்லை, சிக்கன் பிரியாணி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடையில் சாப்பிட்டேன், டீசெண்டாக தான் இருந்துச்சு, ரொம்ப மட்டமாலாம் இல்லை, டீசெண்டாக இருந்துச்சு, ஆவரேஜ் ஓகே. ஒரு முட்டை வச்சாங்க, 2 பீஸ் சிக்கனு, ரைஸ் நல்லா எவ்வளோ இருக்கும் சாப்பிட்றதுக்கு, கத்திரிக்காய் ரைத்தா, அதுக்கப்புறம் அந்த வெங்காய பச்சடி, அது 2மே இருந்துச்சு. நான் 90 ரூபா தான் இருக்கும்னு நினச்சி 500 ரூபா நோட்டை கொடுத்தேன். கடைசியில் பார்த்தா அவன் 370 ரூபா தான் கொடுக்குறான். கடைசியில் பார்த்தா 130 ரூபா இருக்குது போல் பிரியாணி. ஏன்னா அது ஒரு சிக்கன் பிரியாணி 130 ரூபாயா ராயப்பேட்டை சைடில் அப்படின்ட்டு ஆச்சரியமாக திரும்ப ஷாக் ஆகிட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு திரும்ப வந்துட்டேன். ஓரளவுக்கு சாப்பிட்டாச்சு, வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இப்போது அடுத்து வர்றப்போ தான் இங்கே வந்து பார்த்தோன்னே மோடிஜி அவர்கள் ஆச்சா ஊச்சான்னு பேசிக்கிட்டு இருந்தார். இது வந்து என்ன பிரயோஜனம், பேசி என்ன பிரயோஜனம்? இவர் வர்றாருன்னு தெரிஞ்ச எப்பயும் போல் டிஎம்கே ஆளுங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்டிஏ பிட்ரேஸ் டிஎன் அப்படின்ற ஒரு டேகு
ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்பயுமே கோ பேக் மோடி, இந்த மோடி, வெளியே போக மோடி, வராத மோடின்ற மாதிரி ஓட்டுவாங்க. பட் இந்த வட்டம் என்டிஏ அலைன்ஸை வந்து மொத்தமாக டார்கெட் பண்ணி அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுறாங்கன்ற பேரில் டேக் ஓட்டிகிட்டு இருக்காங்க. வேறு ஏதாவது டாப்பிக்கு ஷார்ட் ஃபார்மில் வீடியோ போட்டால் தான் நமக்கு வியூஸ் கிடைக்கும் போல். லாங் ஃபார்மெட்லாம் எவனும் பார்க்குற மாதிரி தெரியலையோ என்னவோ. ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் நிறையா பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம் ஃப்யூச்சர் வீடியோஸில். அது வரைக்கும் டாட்டா பாய்.